ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பாவின் ரத்தத்தால் ஜெயம். ஆமேன். நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் ஏசப்பா. ஆம் பிரியமானவர்களே, நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடத்துக்கு முன்பாக ரோமன் கத்தோலிக்க சபையில் நான் தீவிரமாக இருந்தேன். டிஎல்சி சபையிலும் தீவிரமாக இருந்தேன். அது கருமுத்தம்பட்டி, திருப்பூர் பக்கத்தில் கருமுத்தம்பட்டி, சோமனூர் பக்கம் இருக்கிற அந்த வருடம் கருமுத்தம்பட்டி தேர் ஓடும். அங்கே தீவிரமாக செல்வேன். டிஎல்சி சபைக்கும் செல்வேன். அப்படியாக அங்கே ஒரு தீவிரமாக இருக்கும் பொழுது நான் கையில் வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது டிஎல்சி சபையிலும் ஆர்சி ரோமன் கத்தோலிக்கிலும் சில வித்தியாசங்கள் அவர்கள் சொல்லி கொடுத்ததற்கும் வேதத்தில் இருப்பதற்கும் வித்தியாசம் தெரிந்தது. என்ன என்றால், தெளிப்பு ஞானஸ்தானத்தை பற்றி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் முழுக்க ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லவே இல்லை. ஒரு மாற அந்நிய பாஷை கஜமுஜன்னு பேசிகிட்டு இருக்கிற அந்நிய பாஷைகளை நான் கேட்டபொழுது, இது என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே ஒரு கிறிஸ்தவர்கள் என்று எண்ணி அவர்களிடத்தில் நான் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டேன். அவர்களும் என்னிடத்தில் சண்டை போட்டார்கள். இது உண்மையாக இருந்தால் உங்கள் வேதத்தில் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் மாறி வந்தாரம்னாங்க. நான் இதுக்கோசரமே புதிய ஏற்பாடு வேதம் எனக்கு தெரியாது. புதிய ஏற்பாடு 10 ட்ரிப்புக்கு மேலாக நான் வாசித்தேன். ஒரு இடத்துலையும் கூட தெளிப்பு ஞானஸ்தானமே கிடையாது, விக்கிரக ஆராதனையும் கிடையாது. அப்படியாக இருந்தது. முழுக்க ஞானஸ்தானம் அந்நிய பாஷை அடையாளத்துடன் பெற்றார்கள். 50வது நாளிலே பெற்றார்கள் 120 பேர். அத்தனை பேர் அந்நிய பாஷை பெற்றார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது நீங்கள் ஏன் சொல்லவில்லை என்று நான் கேட்டு அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது டிஎல்சி சபையும் ஆர்சி சபையும் சரியான பதில் எனக்கு கொடுக்கவில்லை. பெந்தகோஸ்தில் தான் எனக்கு பதில் கரெக்டாக வந்தது. வேதத்தை கரெக்டாக கடைபிடிக்கிறார்கள் என்பது எனக்கு உண்மை தெரிந்தது. அப்பொழுது சிலோனில் ஏற்பட்ட சிபிஎம் சபை, பிரியமானவர்களே, 74-75 நான் அந்த சபையில் போய் சேர்ந்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை அடையாளத்துடன் அபிஷேகம் பெற்று அப்படி இரத்தத்தினாலே கழுவப்பட்டு என்னில் இருக்கிற பாவங்கள், குற்றம், குறைகள், தீய பழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் எனக்கு விடுதலை தந்தார். பிரியமானவர்களே, இது சத்தியம். அவருடைய இரத்தம் ஜெயம். இரத்தத்தினால விடுதலை, இரத்தத்தினால வியாதிகள் சுகமாகிறது, இரத்தத்தினாலே வியாதிகள், பேய், பிசாசு, இயேசுவின் ரத்தம் என்று ஜெயம் என்று சொல்லி பாருங்கள். பிசாசு நடுங்கியோடும். பிரியமானவர்களே, அப்படிவிதமாகவெல்லாம் சொல்லியே தரல. டிஎல்சிலையும் சரி, ஆர்சிலையும் சரி, சிபிஎம் பெந்தகோஸ்து சபையில் தான் சொல்லி கொடுத்தார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே இதுவரைக்கும் அந்த சபையில் நிலைத்து இருக்கிறேன். பிரியமானவர்களே, அவருடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். கர்த்தரன் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிப்பார் கடவுள். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரிடத்தில் நமக்கு பங்கு வாசம் உண்டு. அப்பொழுதுதான் நம்ம பரலோகத்திலே நமக்கு இடம் உண்டு. இல்லை என்றால் பரலோகத்தில் இடம் கிடைக்காது. அவர் வந்து கூட்டி கொண்டும் செல்ல மாட்டார். அந்நிய பாஷை அடையாளம் பெறணும். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சரீரத்தை புசிக்க வேண்டும். பிரியமானவர்களை, இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்க சபை அவர் மரிக்க, இந்த முஸ்லீம் சகோதரர்கள் அவர் மரிக்கவே இல்லை, அவர் வேறொருவர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சரித்திர உண்மை. ஏசப்பா நடந்தது. பிசாசு அவருடைய ரத்தத்தை கண்டு நடுங்குகிறான். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்பொழுது எப்படி இதெல்லாம் பொய்யாகும்? ஏசப்பா உண்மையும் அல்ல, ஜீவனுள்ள தெய்வம். அவர் விடுதலை தருகிறார். ஏசப்பாவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.